தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக உறுதிப்படுத்தி கூறியுள்ளார்கள். ஆனால் இவர்கள் இந்த தேர்தல்கள் வரப்போகிறது என்று மக்களுடன் ஒன்று சேராமல் தமது அரசியலுக்காக தாங்கள் தான் ஒன்றும் சேருகிறார்கள், மக்களை குழப்பும் விதமாக. இன்று மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்கு. மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேருகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அமைச்சர்கள் கூறுகிறார்கள், எல்லோரும் கூறுகிறார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த மாகாண சபை தேர்தல்களே நடைபெறாமல் இருந்தது. ஏன் உள்ளாட்சி சபை தேர்தலில் நடைபெறாமல் இருந்தது? இவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவது தேர்தலுக்காகத்தானே ஒழிய மக்கள் நலன் சார்ந்தில்லை. இவர்கள் பெறவை கூறுவார்கள், சமஷ்டி என்று கூறுகிறார்கள், ஐக்கிய ராஜ்யம் என்றார்கள், நாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கான பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை இனங்கண்டு பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுவார்களே வரவேற்கத்தக்கது. ஆனால் இவர்கள் எல்லோரும் கூடுவது தேர்தலுக்காக. அந்த கதிரைகளை எவ்வாறு கைப்பற்றுவது, அந்த கதிரைகளின் ஊடாக வரப்பிரசாதங்களை தாங்கள் எவ்வாறு பெறுவது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக இருக்கிறது, மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கின்றது. எந்த வகையிலும் மக்களுடைய உரிமைகளுக்கு பங்கம் வைக்க தேர்தல்களை எதிர்காலத்தை நடத்தி தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து மக்களும் ஒன்றுபடுவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தேசிய மக்கள் சக்தியை நாட்டு மக்கள் பலப்படுத்துவார்கள். அதே போன்று வடமாகாண மக்களும் பலப்படுவதற்கு திரசங்கம் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை மற்றவர்கள் கைப்பற்றி அங்கே நடக்கும் தில்லு முழுக்களை அவதானிக்கிறார்கள். இன்று கூட நாங்கள் நினைக்கிறோம் தேசிய மக்கள் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஈர்ப்பிடிப்புடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் கூட தமிழ் மக்கள் கனவில் கூட இணைத்திருக்க மாட்டார்கள். இன்று இந்த ஒன்று கூடியவர்களை பார்க்கும் போது தெரிகிறது. ஒரு சாரர் சித்தார்த்தன், அதே போன்று மண்டேன் குரூப் என்று கூறப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு கதிரையில் தாங்கள் மாகாண சபைக்காக ஒன்று கூடுகிறார்கள். இதை பார்த்து தேசிய மக்கள் சக்தி பயப்பட போறது இல்லை. தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் மக்களாக ஒன்றாக பயணிக்கும். மாகாண சபை அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக உறுதிப்படுத்தி கூறுகிறார். அதனால் நாங்கள் இவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம், தேர்தலுக்காக ஒன்று கூடாதீர்கள், மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்று கூறுங்கள். அதே நேரம் இங்கே இருக்கும் பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தினூடாக நிவர்த்தி செய்வதற்கு ஒன்று கூறுங்களே தவிர இன்று பல புலம்பெயர் தேசங்கள் இங்கே முதலிட வருகிறார்கள். எங்களுக்கு தெரியும் பலர் இன்று பூனேரி பிரதேசத்தில் நமது அரசாங்கம் தான் சுற்றுலா வலயங்களை இனங்கண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். புலம்பெயர் தேசத்தில் முதலிட வருகிறார்கள். நேற்றைய தினமும் பச்சம்பள்ளி பிரதேசத்தில் முதலிட வந்தார்கள். ஆனால் இவர்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள். அப்போது அவர் வெளியில் போய் என்னிடம் கூறிவிட்டு சென்றார், தென்பகுதியில் இலவாக எடுத்து தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது இங்கே முதலிட வருபவர்களுக்கு அவரோட கருத்தை கூட செவி மடுப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரிகிறது, அந்த இடங்களை கொடுக்கும் போது புலம்பெயர் தேச உறவுகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கும் போது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கும் போது 6 மாதத்துக்குள் வேலை திட்டத்தை தொடங்க வேண்டும். அதே நேரம் அந்த வேலை திட்டத்தை தொடங்கும் போது அதுக்கான நிதி மூலங்களை உறுதிப்படுத்தி பேங்கில் வங்கி செலுத்தின பிறகுதான் அவர்களுக்கு அந்த இடங்களை கையளிப்போம். அவ்வாறான திட்டங்களை வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 100 ஏக்கர்ல அந்த திட்டத்தை ஏற்றுமதி செய்ய போதாது. 1000 ஏக்கர்கள் கிட்ட அந்த விவசாய திட்டத்தை செய்ய வேண்டும், மாம்பழம் ஏற்றுமதியை. அவ்வாறென்றால் 100 ஏக்கரில் செய்து கொண்டு அந்த பிரதேசத்தில் பூராகவும் மாம்பழ ஏற்றுமதிக்காக மாங்கண்டில் இலவசமாக கொடுத்த ஊக்கப்படுத்த வேண்டும். 4 வருடத்தில் $2 மில்லியன் கொண்டு வர வேண்டும் கூறுவார்கள். அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். நேற்று பார்த்தேன். அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம்,
இந்த பிரதேசம் வடமானம் அபிவிருத்தியாக வேண்டும், பல தொழிற்சாலைகள் அபிவிருத்தியாக வேண்டும். நான் இந்த வவுனியாவை விட்டு கடக்கும் போது தென்பகுதியில் அதிகளவான தொழிற்சாலைகளை காண்கின்றேன், ஆனால் வடமானத்தில் இல்லை. அவ்வாறான தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு அல்லது உங்களுக்கு யாராவது அழைப்பு விடுத்தால் அதை அரசாங்கத்துடன் இணைஞ்சு இங்கே முதலிட்டு இங்கே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான அவ்வாறான தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள். இந்த அரசியலுக்காக கூட்டு சேராதீர்கள். இவ்வாறான புலம்பெயர் தொழிற்சாலைகளை கொண்டு வரும்போது NDP கவர்மெண்ட் தடை செய்கிறது என்றால் சொல்லலாம், அதுக்காக குரல் கொடுங்கள். நாங்கள் இவருக்கு தடை செய்யவில்லை, முதலீட்டாளர் ஈர்ப்பதற்கு, அதுவும் வட மாகாணத்தில் ஈர்ப்பதற்கு நாங்கள் இனம் கண்டிருக்கோம். அதே நேரம் நாளைய தினம் பூனேரி பிரிவில் கிட்டத்தட்ட சுற்றுலா வயதுக்கு 200 ஏக்கர் இனம் கண்டிருக்கோம். பல புலம்பெயர் வெளிநாட்டவர்கள் அங்கே டிவிஷனல் மீட்டிங்கில் அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார். நாங்கள் இதற்கு சிங்கள வரவு கொடுக்கவில்லை அல்லது இங்கே சிங்கள குடியேற்றத்தை நிறுத்தவில்லை. அதனால் இந்த அபிவிருத்தி பணிக்கு இடையூறாக இருக்காதீர்கள். எங்களுக்கு தெரியும், இந்த உள்ளாட்சி சபையில் இனங்கண்டிருக்க இந்த மாகாண சபை தேர்தலை இவர்களிடம் கொடுத்து இங்கே வரும் வடமாநிலத்தில் வரும் அபிவிருத்திகளை குழப்பும் விதமாக செயற்படுவார் என்று திட்டமான நம்பிக்கை இவர்களுக்கு கொழும்பில் சொகுசாக பல சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இல்லை. இங்கே ஒரு குண்டூசி ஃபேக்டரி போட்டிருக்காரா? நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன், எமது வடமாகாண சபையை வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த வடமாகாண சபை தேர்தலை நடத்தி NDP-உடன் முழுமையான ஆதரவை தமிழ் மக்கள் தருவார்கள். ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம், அதிகாரம் என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் இந்த 5 ஆண்டுகள் கொடுத்திருக்கிற இந்த வடமாகாண சபையின் தேசிய மக்கள் சபை அணிதிரள்வார்கள் அபிவிருத்திக்கு இலக்காக கொண்டு. அதனால் இன்று எமது சட்டங்கள் எல்லோருக்கும் சமமான சட்டமாக இருக்கிறது. மனிதநேயம் கொண்ட அரசாங்கமாக திகழ்கிறோம். எங்களது அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் இல்லை, தமிழ் அரசாங்கம், முஸ்லிம் அரசாங்கம் இல்லை. நாங்கள் சுயமாக மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் திகழ்கிறோம். அதனால் மனிதநேயம் கொண்ட அரசாங்கத்திற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள், திடமான நம்பிக்கை இருக்கு. அதற்காக இவர்கள் எல்லோரும் அரசியல் கூட்டு சேர்க்கிறார்கள். அது வெற்றி அளிக்காது என்று இவர்களுக்கு கூறுகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை தேர்தலில் பின்னுக்கு போனதற்கு இந்த எல்லை நிர்ணயம் தான் காரணம். அந்த எல்லை நிர்ணயத்தால் தேர்தல் பின்னுக்கு போய்விட்டது. வெகு விரைவில் இலங்கைக்கு புதிய ஒரு அரசியல் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அது அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, இங்கே இருக்கும் படித்த புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய இலங்கைக்கான புதியதொரு சட்ட மூலம் ஒன்று நாங்கள் தயாரிப்பதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த சட்ட மூலத்தை பார்லமென்றத்தின் ஊடாக நிறைவேற்றுவது மட்டுமில்லை, மக்களுடைய வாக்குகளை பெற்று பூரணமான ஆதரவுடன் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு எதிர்காலத்துல அனைத்து புத்திஜீவன கருத்துக்களை கேட்டு இலங்கைக்கு தேவையான இன மத பாகுபாடு அற்ற புதியதொரு சட்ட மூலத்தை உருவாக்குவது சங்கம். கடந்த அரசாங்கத்துல உருவாக்கப்பட்ட சுமந்திர ஆதரவோடு உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அரசாங்கம் முயற்சிகளாக ஒரு பரவலான பிள்ளைகள் முன்வைக்கப்படுகிறது. அப்படியான ஏதாவது நடவடிக்கை இருக்கா? எங்களுக்கு தெரியும், சட்ட மூலங்களில் நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்குவதற்கு நாங்கள் எடுக்கிறோம். அது சுமந்திரனுடைய சட்ட மூலம் என்றில்லை. எங்களுக்கு தெரியும், அந்த சட்ட மூலத்தில் பாதகம் ஆராய்ந்து புதியதொரு சட்ட மூலம் நாங்கள் சுமந்திரனுடைய சட்ட மூலம் என்றில்லை, அதுல நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்கிக் கொண்டு அந்த படிக்கல்லை விட அதை விட சிறந்த ஒரு சட்ட மூலத்தை நாங்கள் ஏற்றுவோம் திட்டமான நம்பிக்கை.